இப்போ திமுக, திக விட்டுருங்க. எதிர்ப்பாளரை விட்டுருங்க. ஆதரவாளரும் சீமான் எல்லாரையும் விட்டுருங்க. இந்த தமிழகத்துக்கும், தமிழ்நாட்டிற்கும் கிட்டத்தட்ட ஒரு 4ஆ பிரிக்கலாம் பெரியாரோட செயல. மதம், ஜாதி, மொழி, இனம். இது எதுக்குமே அவருடைய பயன், அவருடைய பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவர் என்ன செஞ்சாலும் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல, நீங்க பேசிக்கா 4ஆ பிரிக்கிறீன்றீங்க. மதம், மொழி, ஜாதியம், இனம். இது 4ஆ பிரிச்சறீங்க. நீங்க முதல்ல மதத்தை மட்டும் பேசுங்க. மதத்துல அவர் என்ன செஞ்சாரு, என்ன சாதிச்சாரு? இப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம அந்த காலகட்டத்தில் பேசுவோம். அந்த காலகட்டத்தில் மதம்ன்றது அனைவருக்கும் குறிப்பிட்ட இந்து மதமே எடுத்துக்கங்களேன். பொதுவாக இருந்ததா? ஒரு குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்துக்கு மட்டும் அது தலை தூக்கி நின்ன மாதிரியும், மற்றவங்க அதுக்கு கீழே செயல்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததா இல்லையா? அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. கண்டிப்பா. சரி, ஏற்றத்தாழ்வுன்றது அவர் சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன். இந்த மதம்ன்ற பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு யோக்கியமான மதத்தை மாறுங்கன்றார். அதுதான் அவர் சொன்னார். ஆமாம். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க மதத்தை என்ன சொல்றாரு, மதமே ஒழியணும். ஏன்னா ஆனா அதற்கப்புறம் படிநிலைக்கு அப்புறம் என்ன சொன்னார்னா, இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்க, யோக்கியமான மதமா இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாமுக்கும் போங்க அப்படின்னு அவர் சொன்னார். இது ஒரு புரட்சி நம்புறீங்களா? ஏற்றத்தாழ்வுன்றது இந்து மதத்துல மட்டும்தான் இருக்குன்றது அவர் காலத்துல சொல்லப்படும் போது ஒருவேளை உங்களுக்கு சரின்னு அந்த காலத்துல பட்டிருக்கலாம். ஆனா இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போன காலத்துல, இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்கிற காலகட்டத்தில் உங்களால் நீங்க தேடி பாருங்க, கிறிஸ்தவத்தால் எவ்வளோ இடங்கள்ல அடக்குமுறைகள், பெரிய ஒடுக்குமுறைகள் இருந்தது. அவர் வந்து போறதுக்கு முன்னாடியே கூட நீங்க கோவாவை எடுத்துட்டாலே கிறிஸ்தவம் ஆரம்பத்தில் அங்கே எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயங்களை நடைமுறைப்படுத்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இதையும் தாண்டி நீக்ரோ மக்களுக்கு பைபிளில் அவங்களுக்கு தனி பைபிள் உருவாக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் பைபிள்லேயே அடிமைகளை எப்படி நடத்தணும், எப்படி நடத்தும் முறை இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது. அடிமை ஒழிக்கிறதுக்காக பைபிள் வரல, அடிமைகளை எப்படி நடத்தணும் தான் பைபிள் சொல்லுது. நீ புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆபிரகாமிக்கு மதங்கள்லேயே அடிமைத்தனம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அடிமைத்தனத்தை அங்கீகரிக்கும் விதமாக அதுக்குள்ளேயே கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அதை வச்சு நீங்கள் தெளிவாக வரையறை பண்ண முடியும்னா, முதலாவது ஏற்றத்தாழ்வு எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. வெறும் இந்து மதத்தில் மட்டும்தான் இருந்துச்சுன்னு ஒரு வாதத்தை அவர் பரப்புனது தப்பு தானே. அந்த காலகட்டத்தில் அவர் இதை தூக்கி பிடிச்சது மட்டும் இல்லாமல் மற்ற 2 மதங்கள் யோக்கியம் அப்படின்னு எந்த இடத்துல சொல்ல வராரு. அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு புத்திசம் இருக்குல்ல, அதை பற்றியும் அவர் பேசியிருப்பார். ஆனால் அதுலேயும் அவர் புரிதல் இல்லாமல் தான் பேசுகிறார். புத்திசம் இந்த மண்ணில் தோன்றிய, அதாவது இந்து மதம்ன்ற ஒரு மதமே இல்லை, இது ஏகப்பட்ட நம்பிக்கையோட ஒரு கூட்டு கலவைன்னு வச்சுக்கோங்க. இது இந்த மண்ணில் தோன்றிய ஆன்மீக நம்பிக்கையினுடைய குணம். இது இப்படி பார்க்கும்போது புத்திசத்தை நீ இந்து மதத்தை பிரிக்கவே முடியாது. எப்படி பிரிக்கலாம்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. புத்திசமும் ராமாயணம் படிக்கும். புத்திசத்துடைய ராமாயணத்தை பற்றியும் அவர் பேசியிருப்பார். அது வால்மீகி திருச்சிட்டாண்டுவாப்புல. வால்மீகி எப்போ எழுதினாரு, புத்திசம் எப்போ வந்துச்சு, அதில் எப்படி ராமாயணத்தை பேசப்படுறது எல்லாமே ஒரு கலவையான விஷயங்கள். இவர் அதை கதைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புத்திசத்துக்கு சரி நீங்கள் அங்கே போய் மாறிக்கோங்க அப்படின்னு எதையோ பேசிக்கிட்டு இருப்பார். எனவே மதத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சரியான புரிதலே கிடையாது. அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார், தானே நினச்சிக்கிட்டார். என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இந்து மதத்தில் மட்டும்தான் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, மற்ற மதம்லாம் யோக்கியம்னு அவரே முத்திர குத்தி இருந்தார். இன்ன வரைக்கும் ராமசாமியை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதம் மாற்றக்கூடிய கும்பல்களை அவங்களுக்கு ஏன் இவர் தேவை இருக்குன்னா, அவர் மற்ற மதங்களை யோக்கியம் சொன்னார். கண்மூடித்தனமாக அதை நம்ப வச்சார். அவரை ஃபாலோ பண்ண நபர்கள் இல்லை, அவரோட கருத்தை ஆதரவு நபர் இருப்பாங்க, அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இதெல்லாம் யோக்கியமான மதமே நம்பிட்டாங்க. அது செஞ்ச குற்றங்கள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் அவர் தேடி படிக்க மறந்தார். இங்கே நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு ஒரு குழந்தை வேண்டி ஏதோ ஒரு சாமியை போய் கும்பிடுறாங்க, இதையெல்லாம் அவங்க மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். இதே அளவில் நீங்கள் பாலஸ்தீனத்தை சுற்றியோ, இஸ்ரேலை சுற்றியோ, காசாவை சுற்றியோ, அந்த காலகட்டத்தில் ஜீசஸ் பிறந்து வளர்ந்து போன காலகட்டம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே தேடி பிடிச்சி கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மேரி எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துல போய் நாம் வேண்டுதல் நிறைவேற்றினா அந்த இடத்துல நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல குழந்தைகள் கிடைக்கும்னு நம்பக்கூடிய நபர்கள் இன்றைக்கும் உண்டு. இவங்க இந்து மதத்தில் நம்பிக்கையெல்லாம் பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் பேச முடியும். அப்படி பேசணும் எது வரைக்கும் போகும் அப்படின்னா, கான்ஸ்டன்டைன் வரைக்கும் போகும். ஏன்னா கான்ஸ்டன்டைன் வர வரைக்கும் அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவமே இல்லை. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னுடைய ஆட்சி முறைகளில் கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிறார். கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடணும், எப்போ நியூ இயர் கொண்டாடணும், எப்போ ஈஸ்டர் கொண்டாடணும், எல்லாத்தையும் உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கப்படும் போது எல்லாமே அதுக்கு முன்பே கொண்டாடப்பட்ட பண்டிகைகள். நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா ஈஸ்டர் கிறிஸ்தவரோடே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய கதைகள் இருக்குல்ல, இந்த கதை சொல்கிறாங்க, அதில் எல்லா கதைகளுமே ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் கூட சின்ன சின்ன கதைகள் எல்லாமே பைபிளில் கோர்க்கப்பட்டிருக்கும். அந்த ஒட்டுமொத்த கோர்வையை உருவாக்குறாருல, அதில் கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணார்னு
இங்க எப்படி ஈவே ராமசாமி கும்பலுக்கு தெரியுமா, இல்லாட்டி ராமசாமிக்கு தான் தெரியுமா? அதான் சொல்ல இந்த ஈர வெங்காய கும்பலுக்கு அப்ப தெரியாது. அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா அதையே நான் இன்னைக்கு ஏத்துக்க மாட்டேன். அப்ப மதம் சார்ந்த பார்வைகளை நீங்க முதல் இடத்துல மதம் சார்ந்த பார்வைகளை அவருடைய பார்வை ஒரு குருட்டு பார்வை. அவர் ஒரே ஒரு மதத்தை மட்டும் குறை சொல்லிட்டு இருந்தார். அதுதான் இங்க சிக்கல். நீ மதம் சார்ந்து எதிர்த்து பேசலாம், கம்யூனிஸ்ட் பேசலாம், எல்லாத்தையும் தான் பேசும். நீ கவனிச்சீங்கன்னா இந்த ஆள் என்ன பண்ணுவான்னா இந்து மதத்தை மட்டும் பேசுவார். அதனால இவங்களுக்கு தேவைப்படுது யாரு மதம் பார்த்த கும்பலுக்கு இவர் தேவைப்படுதா? இல்ல இன்றைய கம்யூனிசம் அப்படி இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர் ஏன் தேவைப்படுறாரு, இந்து மதத்தை மட்டும் திட்டுறாங்களா? அதனால நான் சொல்றேன் இல்ல தான் சார்ந்த மதம், இப்போ இந்து மதம் தான் சார்ந்த மதம். இன்னொன்று இப்போ நீங்க பேசுறதுல என்ன ஒத்துக்கிறீங்கன்னா இந்து மதத்திலே இருந்ததுன்றீங்க. அப்போ இந்து மதத்திலே இருந்தது, மற்றத்திலே இருந்தது. அப்போ தான் சார்ந்த மதம் இந்து மதம், அதுல இருக்கிற பிரச்சனைகளை கலையணும்னு அவர் நினைச்சதுல இது வந்து ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கான பேச்சு. நீங்க மதமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அப்ப எல்லா மதத்தை பத்தி பேசி எல்லா மக்களுக்கும் அதை புரிதல் உருவாக்கணும். ஏற்றத்தாழ்வு இதுல இல்ல, சரி அந்த மதத்துக்கு போகணும் ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு இந்த மதத்தை பற்றி பேசணும்னா அதுக்கு எதுக்கு நீங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, அதுக்கே நற்சான்றிதழ் கொடுக்குறீங்க? அங்க போன்னு சொன்னவே இவர் தானே பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்றீங்க. ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே அது முடங்கிடும் அந்த மதம். அது பின்னாடி யாருக்குமே தெரியாது. 16ஆம் 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அது வெளிப்படைய ஆரம்பிக்கும். அவங்க ஓரளவுக்கு போர்ச்சுகல் ஸ்பெயின்லாம் வெளியே பயணிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய மாலுமிகள். அதுக்கப்புறம் தான் அந்த மதம் கொஞ்சம் பரவ ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அந்த கிறிஸ்தவம் உலகத்தில் இருந்துச்சுன்னு அடையாளம் யாருக்குமே தெரியாது. கான்ஸ்டன்டைன் வந்து விட்டு போனதுக்கப்புறம் நான் சொல்றது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவருக்கு சரியான புத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மதத்தில் குறை சொல்லும் போது அந்த மதத்தை யோக்கியம் சொல்லக்கூடாது. நீ உன்னுடைய மதத்தை திருத்த விரும்புகிற, மற்றதை பற்றி நான் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லியிருக்கணும். நீ என்ன பண்ணுறேன்னா இந்த மதத்தை குறை சொல்லிட்டு அந்த மதத்தை நல்லதுன்னு சொல்லும்போது பிரச்சனை வருது. இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை ஓடிடுது. ஏன் ஈவே ராமசாமி கடுமையாக எதுக்க வேண்டியிருக்குன்னா இந்து மதத்தை ஒரு குறை சொன்னான்றது மட்டும் கிடையாது. ஆனால் அதுக்கு நேர்மாற என்ன சொல்கிறாரு, இந்து மதத்தில் குறை இருக்குது அங்கெல்லாம் குறை இல்லைன்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் இங்கே குறை இருந்தாலும் போங்கன்றார். இது என்ன மாதிரியான பேச்சு? எனவே மதம் சார்ந்த பார்வைகளை முழுமையாக ஈவே ராமசாமி நிராகரிக்கலாம். நீங்கள் மதம் அதாவது ஒரு ஆன்மீக தேடலை வெறுக்கக்கூடிய நபராக இருக்கலாம். எனக்கு விருப்பம்லாம் கிடையாதுங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கை கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஆள் பெரியாரிஸ்டர் கூடாது. அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா எவனுக்கு எந்த கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. சரி புரியுங்களா? இதில் இஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்பிக்கை இல்லைன்னு தீவிரம் பேச சொல்லுங்க, அப்படிதான் தீவிரம் பேச மாட்டாங்க, மேலோட்டா பேசிட்டு போவாங்க. குரான் எடுத்து முழுமையாக எடுத்து பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்க. இவங்க அவரோட புத்திசாலி, இவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வராதோ அதை மட்டும் பேசுவாங்க. அதனால சொல்கிறேன் ஈவே ராமசாமி வச்ச கொள்கைகள் மதம் சார்ந்த வச்ச கொள்கைகள் அல்ல, கூமுட்டைகள். அவருக்கு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை நம்பினார். அந்த நம்பின விஷயம் உண்மையை சொல்லி ஊரெல்லாம் பரப்புனார். அது தப்பு. நான் சொல்கிறேன் ஏற்றத்தாழ்வு எல்லா மதத்திலும் இருந்துச்சு. அது தன்னை தானே தான் பரிணாம வளர்ச்சியை மாற்றிக்கும். மனிதன் எல்லாரும் பரிணாம வளர்ச்சி அடைகிறவங்க. அதில் நாமள தான் நம்ம செய்கிற தப்பை நாம் திருத்திக்கிறோம். நம்மளோட முன்னோர்கள் ஒரு தப்பு செய்கிறாங்க, அதை நம்ம தான் திருத்துறோம். அது ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் அழிக்கிறது அல்ல. இதை தெளிவாக பாருங்க. தத்துவார்த்த மதம்னு ஒன்று இருக்கு, மத சடங்குகள்னு ஒன்று இருக்கு. கடை மதத்தினுடைய தத்துவங்கள் என்ன சொல்லுது? வாழ்வியல் நெறிகள், வாழ்வில் மனிதன் இப்படியா இருக்கணும், பாவ புண்ணியங்கள் இருக்குது. இதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனித சமூகம் ஒன்று எப்படி கட்டமைக்கப்படும்ன்ற விஷயத்தை அதை கட்டுப்படுத்துது. இது தத்துவங்கள் சொல்லுது. நீ ஒரு குற்றத்தை குற்றம்னு சொல்லு, ஒரு விஷயத்துக்கு பாவம் பண்ணாத அப்படின்னு உங்களை கட்டுப்படுத்தி நல்வழிப்படுத்த முயற்சிப்படுது. இது தத்துவம். நீ வெள்ளிக்கிழமை போய் உடனே சாமி கும்பிட்டு வச்சுக்க, நீ நேராக மோட்சம் அடையலாம், செஞ்ச பாவம் கழிச்சுன்னு வச்சுக்கவேன், அது மூட நம்பிக்கை. அது என்ன ஆகுது பாருங்க, ஒரு தத்துவத்தை தொடர்றதுக்கப்புறம் அது சுற்றி சடங்குகள் தோன்றியே தீரும். இது எல்லா மதத்திலும் நடந்துச்சு. இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அந்த மதங்களில் நிறைய சடங்குகள் இருக்குது, அதோட தத்துவத்தில் ஏற்றுவாங்களாம். ஆனால் இந்து மதத்தோட தத்துவத்தை மட்டும் ஏற்றுக்க மாட்டோம். அது சடங்குகள் மதம், அது சடங்கை மட்டும்தான் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அதோட தத்துவத்தை அப்படியே விட்டுறது. ஒரு உயிரினுடைய வலி என்னன்னு உணரணும், அந்த உயிரோட வலி உணரணும்னு சொல்லக்கூடிய ஒரு மதம், எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கணும்னு சொல்லக்கூடிய வேதம் எப்படி ஏற்றத்தாழ்வுல கற்பிக்கும்? ஏன்னா தத்துவங்கள் சரியாக இருந்துச்சு, அதன் பின்னாடி வந்த தவறுகள் இருக்கு இல்லையா, அந்த தவறுகள் நாம தான் திருத்த போகிறோம். இவர் என்ன செய்கிறாரு, இந்த தத்துவத்தில் விட்டுறாரு, இந்து மதத்தில் சடங்குகளை மட்டும் பிடிச்சி சுற்றுவாங்க. ஆனால் இங்கே அது வித்தியாசமான பார்வை இருக்கும். கிறிஸ்தவ இஸ்லாத்தில் சடங்குகளை விட்டுருவாங்க, தத்துவத்தை மட்டும் பிடிச்சிடுவாங்க. இது எப்படிங்க? ரெண்டே ஒன்றால் அணியிருக்கணும், ரெண்டா ஒன்று அணுகாதனால தான் நான் சொல்கிறேன் ஏற்றத்தாழ்வை பற்றி. இப்போது சமூக நீதி அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் எந்த செயலும் செய்யலை, அதுக்காக போராடலை. அதுக்கு 2 உதாரணம் நான் படித்தது நான் கேட்டு தெரிஞ்சது சொல்கிறேன். காங்கிரஸில் அவர் இருந்த காலகட்டத்தில் ஒரு 6 வருஷம் கிட்டத்தட்ட இருந்திருக்கார். அப்போது கிட்டத்தட்ட கம்யூனல் ரெப்ரசன்டேட்டிவ் வேணும்னு சொல்லி அந்த 6 வருஷமும் தொடர்ந்து காங்கிரஸ் கிட்ட அறிக்கை விட்டுட்டே இருந்திருக்கார். ஆனால் அது தொடர்ந்து அவங்க செயல்படுத்தவே இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் காங்கிரஸ் வந்து வெளில வந்திருக்காரு.
இன்னொன்று அந்த காலகட்டத்தில் வைக்கம் வீரர்னு சொல்கிறது நீங்கள் அதை உடைச்சிங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்லிட்டு. ஆனால் திருவிக்கா கல்யாணம் அவர் வந்து அவருடைய பத்திரிகையில் அவருடைய ரிட்டனில் அந்த காலகட்டத்தில் எழுதின புத்தகத்தில் இவர் வைக்கம் வீரர் தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணி. ஸோ ஒரு சமூக நீதிக்காக ஒரு போராடவே இல்லை அப்படின்றத நம்ம அதை ஜாதி நீங்கள் வந்து என்ன எதுக்குள்ள ஜாதியை இப்போ இரண்டாவது பகுதிக்குள்ள வரும், ஜாதியத்துக்குள்ளே வரீங்க. ஜாதியை ஒழிக்க அவர் பாடுபட்டார், ஒழிச்சார்னே சொல்றது. எந்த ஜாதி ஒழிச்சிச்சிங்க? அதோட வீரியம் கம்மியாக இருக்குது, அதுக்கு அவர் கிடையாது. அந்த வீரியத்தை தூண்டி விடுறவே இந்த பா. ரஞ்சித் மாலு. அதோட வீரியம் தானாகவே ஜாதியத்தோட வேர் இருக்கு இல்லையா இந்தியாவில், அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைங்க. 1947 50 ஸ்ட்ராங்காகவே கிடையாது. இந்த ஊரை விட்டு நீங்கள் போய் மைசூரில் உட்காந்து வச்சுக்கவேன், நீ வேற ஒரு ஜாதி சொன்னால் எவனாவது கண்டுபிடிப்பானா? அந்த காலகட்டத்தை பொறுத்த சொல்கிறேன். இது என்ன வேறு? இந்த வேருக்கு பெரிய மதிப்பே கிடையாது. நீ இடத்தை விட்டு நகர்ந்துட்டு நீங்கள் எந்த பொருள் சொன்னாலும் ஏற்றுக்க முடியும். அப்படி இறுக்கமில்லாத ஒரு சூழலை எளிமையாக உடையக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த ஆள் என்ன பண்ணார், அந்த இறுக்கத்தை தீவிரமாக மாற்றினார். இன்ன வரைக்கும் ஈவே ராமசாமி கும்பல்கிட்ட ஏன் எனக்கு இது பிடிக்காதா, ஏதாவது சொல்லணும்னு வச்சுக்கவேன், நீ என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சி நீ அப்படியா இருந்தவன்டா, எப்படி நீ அப்படியா இருந்தவன்டா, உன்னை படித்து வந்ததுக்கு காரணம் பெரியாரான்னு அந்த புத்தி போது பாருங்க. அவங்க தாழ்மைப்படுத்தணும், அவங்கள கீழ்மைப்படுத்தணும். ஏன் புத்தி ஓடுது இவனுக்கு? ஏன்னா இவங்க பெரியார் சொல்லிக் கொடுத்தது அதான். ஈவே ராமசாமி சொல்லிக் கொடுத்த விஷயமே என்னன்னா, அந்த இறுக்கமான சூழல் தளர்ந்துருச்சு, அது திரும்ப இறுக்கமாக்குறாங்க. பா. ரஞ்சித் போன்றவர் செய்கிற வேலை நினைக்கிறீங்க, இவங்க அந்த கனலை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஊதுறாங்க, அது இன்னும் தீயா பற்றிக்கும். இதுதான் நீ பண்ணுறது. நீ விட்டே வச்சுக்கவே படிப்பறிவு இருக்குதே, படித்து முன்னேறி வந்துருக்கான். இவன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னுக்கு விஷயத்தை திருத்தினா அவனா திரும்பி போயிருக்கான், அவனா மாற்றத்தை நோக்கி போயிருக்கான். இவங்க கலப்பு திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ண வச்சுக்கவேன், அப்போ தான் கலப்பு திருமணம் பண்ணுறவங்களும் அந்த நோக்கத்துக்காக பண்ணுறாங்களோ அப்படி வந்துடும். சமூக அதுவால போயிருக்கு. அந்த இறுக்கத்தை தீவிரமாக அதிகப்படுத்துனது ஈவே ராமசாமி. அவர் என்ன நம்பினார்னா, இந்த ஜாதிய பாகுபாடுகள்லாம் பிராமணர்கள் தான் உருவாக்குனாங்கன்னே சொன்னார். இதோட ஒரு பெரிய முட்டாள்தனமான வாதம் எதுவுமே கிடையாது இந்த ஜாதிய பாதத்தில். ஏன்னா நீங்கள் கல்ஃப் இருக்குல்ல, அதாவது நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாரும் எப்படியா பேர்கள் வரும்னா, முதலாவது அவங்க பிறந்த இடம், அவங்க பூர்வீக வழியில் வந்து அந்த இனம், அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேர், அதுக்கப்புறம் அவங்க பேர். அந்த நீளமான பேர்லேயே அவங்க என்ன கண்டுபிடிச்சிட முடியும்னா, இவங்க இந்த இடத்த சார்ந்தவங்க, இவங்க இந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இது எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த முறையான பேட்டர்ன் இருந்துச்சு. எப்படி அந்த பேர் வைக்கக்கூடிய பேட்டர்ன் இருக்கு பாருங்க, இதை மட்டும் நீங்க பாருங்க. சர்நேம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே யார் யாரெல்லாம் பெரிய புரட்சி பண்ணாங்க, யாரு? நீங்க ஃபிடல் காஸ்ட்ரோல ஆரம்பிச்சு இவங்க கொண்டாடுறாங்கல்ல இந்த கனடா பிரதமர், அவரில் தொட்டு இந்த இடத்துல இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ. காஸ்ட்ரோன்றது இத்தாலியில் இருக்கக்கூடிய மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடிய பெரும் சமூகம், அப்படியே வரும். அப்போ இவங்க எல்லாமே சர்நேம்னு அதை சொன்னாங்க. உண்மையில அவங்க யாருமே அதை ஒழிக்கிறதுலாம் பாடுபடலை, அவங்க மனிதத்துக்காக பாடுபட்டாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு நீர்த்து போச்சு. அவங்கள்ட்ட இருந்த புத்திசாலித்தனம் இப்படி இல்லவே இல்லை. நான் 2 பேருக்கும் புத்திசாலித்தனம் புரிஞ்சுக்கணும். அங்கே எல்லாமே நீர்த்து போயிருச்சு, அங்கே பிரிவுகள் இருந்துச்சு. சர்நேம்ன்ற எல்லாமே ஜாதி தான். இங்கே உள்ள ஜாதிக்கும் சர்நேமுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சர்நேம் கேட்குறாங்க, நம்ம கொடுக்க என்ன கொடுக்குறோம், அப்பா நேம் கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பரம்பரை நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த பரம்பரை நேம் நீங்கள் தேர்ந்து வச்சுக்கவே அது எல்லாமே அவங்களோட தொழிலை தான் குறிக்கும். அதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி மத்திய கிழக்கு நாடுகள் இந்த பகுதியில் இந்த தொழிலேருந்து வந்தாங்களோ அதே மாதிரி ஒருத்தோட பேரை கேட்டாலே அவங்க எந்த தொழில் செய்யக்கூடியவன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு ஐடி கார்டு வச்சுக்கிற மாதிரி அந்த காலம் வச்சுக்கோங்க பேர், அந்த பேருக்கு பின்னாடி வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த முறைகள் இந்து மதம் உருவாக்கலை, ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னா மனித பரிணாம வளர்ச்சியால் உருவாக்கப்பட்டது. இதுக்கு எதுக்கு இந்து மதத்துக்குள்ள நோடி இருக்க? அப்போ உனக்கு என்ன தெரியல அப்படின்னா, ஜாதிய பாகுபாடுகள் இந்து மதம் தான் உருவாக்குச்சு நம்பிக்கை இருக்கு பாரு, அதுவே பொய், அதுவே முட்டாள்தனமான வாதம். இந்த உலகம் முழுவதும் இந்த பிரிவுகள் இருந்தது, இது எப்படியோ வகையில். ஆனால் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ஒழிஞ்சு ஓரளவுக்கு நகர ஆரம்பிச்சதுக்கு காரணம் படிப்பு. இங்கே நீங்கள் படிப்பை குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது மாறப்போகுது, அது நீர்த்து போக போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போயிடும். அதை போயிட்டு பிடிச்சி தான் பங்கு கதை இன்னும் கொஞ்சம் புகையை போட்டு பெருசாக்கி விட்டதா ஈவ ராமசாமி பண்ணது. அவர் பண்ண என்ன தெரியுமா, ஜாதிய ஒழிப்பு. நீங்கள் சொல்கிறீங்களே ஜாதிய ஒழிப்புன்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஜாதிக்கு எதிராக அப்படி பேசலாம்? நீங்களே சொல்லுங்கள். இன்ன வரைக்கும் திருமாவளவன் போன்ற என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பனர்கள் அப்படின்னு, நீங்களே ஜாதி ஒழிக்கின்றீங்க. அப்போ ஒரு ஜாதியை திட்டுறீங்க, இது ரெண்டுமே முரண்பாடுமா இல்லையா? நீங்கள் ஒரு ஜாதியை ஒழிக்கிறீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிட்டு பேசணும், நம்ம அதை எடுக்கக்கூடாது. அப்போ ஒரு ஜாதி திட்டோன்னு வச்சுக்கோவேன், அப்போ மாறா உன்னையும் ஜாதி சொல்லி திட்டணும்னு வச்சுக்கோவேன், அப்போ மட்டும் பட்டுக்குது. ரெண்டுமே தப்பு தானே, நீ செஞ்சால் தப்பு, அது செஞ்சால் தப்பு தானே. அது அவர் செய்யலையே, அதையும் தாண்டி லெவல்லாம் பார்ப்பாப்ல. சூத்திரனையும் பறையாசி நீங்கள் எப்படி ஒன்று சேர்க்கலாம்னு சொல்லி சொல்லுவாப்ல. அப்புறம் ஒரு இடத்துல சொல்லுவாப்ல பிராமணர்கள் வேறு, மற்ற எல்லாரும் ஒரு ஜாதிட்டுவார். அப்போ எல்லாரும் ஒரு ஜாதின்னு சொன்னேன், பிராமணர்கள் வேற ஜாதின்னு சொன்னேன். சரி, அதில் பறையாசையும் மற்றவங்களையும் காந்தி என்ன சொல்லுவாப்ல,
ஹரிஜன மக்கள் எல்லாருமே கோவில் நுழையணும் அப்படின்ற விஷயம் பேசும்போது இவர் என்ன சொல்லப்பட அப்போ பராசரி சூத்ராசோட சேர்க்குறீங்களா, அப்போ கீழ்மைப்படுத்துறீங்களா பேசுவாங்க. அப்போ இவரோட புத்தி எப்படி போய் பாருங்க. எனவே சொல்கிறேன், நேரத்துக்கு நேரம் மாற்றி மாற்றி பேசுவாப்ல. இவருக்கு ஜாதியத்தின் அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, முழுமையாக தவறு. இவர் சர்வதேச அளவில் கொண்டாடப்படக்கூடிய தலைவரே கிடையாது. அவ்வளோ விரிவான ஒரு ஆய்வு பண்ண நபர் கிடையாது. அவர் இந்து மதத்தை திட்டதுக்காக என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பிடிச்சார். அதை விட ரொம்ப முக்கியம், அது பிராமணர்களாக உருவாக்கப்பட்ட போது இந்து மதம் நினைச்சிட்டு அது பிராமணர்களை திட்ட போது இந்து மதத்தை ஆரம்பிச்சார். எனவே அவர்கிட்ட இருந்தது ஒரு ஜாதியத்தின் மீதான மிக தீவிரமான வெறுப்பு. அந்த வெறுப்பை கொட்டி தீர்க்கிறதுக்கு இவர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டார். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே ஜாதிய பாகுபாடுன்றது இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய சாதனை எதுவும் பண்ணவே இல்லை. அதுக்கு நிதர்சனமான எடுத்துக்காட்டு 2 திராவிட கட்சிகளும் போதுமான அளவுக்கு ஜாதியத்தை நீதித்துறையில் ஆரம்பித்து விஓ ஆஃபீஸ் வரை கொண்டு விட்டுருக்காங்க. இதுலேயே தெரியல இவங்க லட்சணத்தை, இவங்க பேசுறது ஒன்று நடந்துக்கிறது ஒன்றுன்னு. அடுத்தது வடக்கு தெற்கு திராவிட இனம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் உண்மையாகவே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அந்த வார்த்தைக்கு ஏற்பார் போல தானே சூழ்நிலையும் அமைஞ்சிருந்தது. ஏன்னா நம்ம அந்த காலகட்டத்தில் நார்த் இந்தியன்ஸ் நம்மளை வந்து அந்த அளவுக்கு கண்டுக்கல, நம்மளை கொஞ்சம் கீழே தான் வச்சுருந்தாங்கன்றதை தான் அவர் மெயினாக சொல்கிறது. அதனால தான் தென்னக நல சங்கம் அவங்க ஆரம்பித்து ஜஸ்டிஸ் பார்ட்டி முழுக்க முழுக்க பண்ணாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? ஏங்க இனவாதம் பேசுகிறாரு, எதோ அடிப்படையில் பேசுகிறாரு. நான் அங்கேருந்து சொல்கிறேன், இனவாதம் பேசுகிறாரு, எதோ அடிப்படையில் பேசுகிறாரு. இந்த மொழி பேசக்கூடிய மக்கள்லாம் இனவாதம் கடை. அதில் அந்த மொழியை அழிஞ்சு போகணும்னு சொல்லக்கூட எப்படி இனத்தை மட்டும் முடிக்க முடியும்? என்னங்க நீங்கள் பேசுகிற தமிழ் மொழியை அழிஞ்சு போன்றாரு. அப்போ அந்த மொழியை வச்சு ஒரு இனம் சொல்கிறாரு. மொழி அழிஞ்ச பிறகு அப்புறம் இடத்துல இனம் இருக்குது. அதில் மட்டும் என்ன இங்கேருந்து அவனுக்கு பிடிப்பு வருது முதலாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த வடக்கு வாழுது தெற்கு தேதி இதெல்லாம் பேச்சு முட்டாத்தனமாக பேச்சு. நீங்கள் ஹிமாச்சலில் போயிருக்கீங்களா? அந்த மக்கள் ரொம்ப அமைதியான மக்கள், ஆனால் பொருளாதாரம் நம்ம அளவுக்கு வளர்ச்சி கிடையாது. அதே எப்படி ஹரியானா ஆகட்டும், அதுவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகட்டும், இதுதான் நார்த்து. நீங்கள் குஜராத்தை பிடிச்சிடாதீங்க, அது நார்த்து கிடையாது. அவனே நார்த்து வேறு மாதிரி பேசியிருப்பான். மகாராஷ்டிரா நார்த்து நினச்சிட்டு இவன் நம்மளால பேசி தெரியும். யார் இந்த தீக்கா கும்பல் மகாராஷ்டிரா நார்த்து வெட்டி அடிச்சிருப்பேன். அப்போ எதெல்லாம் நார்த்துன்னு சொல்கிறீங்க நம்ம பெரிய குழப்பமாக இருக்கும். எல்லாம் வாழுதுன்னு எந்த இடத்துல நம்ம சொல்ல முடியுது? ஏன்னா அங்கேருந்து மினிஸ்டர்ஸ் வரதுனால, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் வந்து மினிஸ்டர்ஸ் வரதுனால அப்போ நம்ம ஒரு உருவப்படுத்திக்கிறோம். ஆனால் ஹிந்தி பஞ்சாப்கான தாய்மொழி கிடையாது, ஹிந்தி ஹரியானாக்கான தாய்மொழி கிடையாது, காஷ்மீருக்கு கிடையாது, ராஜஸ்தானுக்கு கிடையாது, குஜராத்துக்கு கிடையாது. அது இருக்கிற மத்திய பகுதியில் கொஞ்சம் பகுதியில் உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசம் பீகார் இந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த மக்கள் கூடுதலாக அந்த மொழியை பேசுவாங்களே ஒழியே, அதனாலேயே அந்த மக்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக நம்ம நார்த் இந்தியன்னு சொல்ல முடியாது. வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் ராஜில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தமிழகம் நல்ல நிலைமையில தான் உண்டு. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சென்னை மாகாணமும் பெங்காலும் தான் அதிகப்படியான வருமானத்தை பிரிட்டிஷ் கொடுத்துச்சு. அப்போவும் அவங்க கொடுத்தவங்க கிடையாது, அவங்க வளர்ச்சி வந்தது கிடையாது, அவங்க வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது கிடையாது இப்போ வரைக்கும். ஏன்னா நம்மகிட்ட ஹார்பர் உண்டு, அவங்கள்ட்ட கிடையாது. பஞ்சாபில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்கள் இருக்குல்லையா, அதனுடைய உற்பத்தி பொருள்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் என்னன்னா, அவங்களால நீர்வழி பாதைகளை கொண்டு போய் சேர்க்க முடியாது, எது ஆர்பர் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நம்மளால கடவுளி பயணத்துக்கு தேவையான எல்லா வசதியும் இருந்துச்சு. எனவே இயற்கையாகவே நமக்கு போதுமான வாய்ப்புகள் அதிகமாக தான் கிடைக்கும் நார்த் இந்தியன்ஸை விட. இதுதான் யதார்த்தமான உண்மை. இங்கே ஆட்சி முறைகள் இருக்குல்ல, அதில் ஒரு எதையாவது ஒன்று பேசுன்றதுக்காக இவங்க இஷ்டத்துக்கு கிளப்பி விட்டதுலாம். உண்மையிலேயே தமிழகம் எந்த காலத்திலும் போதுமான வளர்ச்சி மற்ற இடங்களை விட அதிகமாக தான் இருந்துச்சு. இவங்க வந்து தான் கூட்டமாக கிடையாது. 2 திராவிட கட்சி வந்ததுக்கப்புறம் 98% மார்க் வாங்கியிருந்த ஒரு மாணவன் 60 மார்க் வாங்கிட்டு 50% மார்க் வாங்கின ஒரு மாணவன் இருக்கால, அவரோட ஒப்பிடுற மாதிரி. அதாவது திராவிட கட்சிகள் வந்து திராவிட சித்தாந்தம் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாடு வளர்ந்துச்சுன்னு வச்சுக்க, அது ஒரு கூறு கட்டத்தனமான பேச்சு. அது பிரிட்டிஷ் ராஜ்லேருந்து சென்னை மாகாணங்கள் ஏரியாக்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியில் இருந்தவை. உண்மை என்னன்னா, நம்ம அந்த மாதிரியே ஒரு வளர்ச்சி கிடைத்தோம்னு வச்சுக்கவே இன்றைக்கி பெரிய லெவலில் போயிருக்கும். ஏன்னா நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இயற்கையான சூழல் நம்மகிட்ட இருந்துச்சு. எனவே ஈவே ராமசாமி இந்த விதமான இனவாதங்கள் பேசுகிறாங்களே, அது வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விதத்துலையும் சரியான பார்வை கிடையாது. அது இனவாதமாக திராவிடவாதம் வைக்கிறார் பாருங்க. அவர் மொழியே ஏற்காத போது எதுக்கு திராவிடத்தை பேசுகிறாரு? அவர் பேசுறதுக்காக அருகதே அவர் கிடையாது. வேற எந்த மாநிலமும் ஏற்கலைன்னா ஏன் தமிழன் ஏற்கணும்? அந்த பொது புத்தியில் அவர் பேசணுமா இல்லையா? அதுவும் அவர் பேசவே கிடையாது. எனவே இந்த திராவிடம்ன்றது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா தமிழர் எல்லாம் ஒரு கூட்டமைப்பு உருவாகுது, அது இங்கே உட்காந்து என்னென்னு சொல்கிறோம் நம்ம, அப்போ அதுக்கு திராவிடம் போட்டுக்கிட்டாங்க. அவங்க வசதிக்கு போட்டுக்கிட்டு தான் திராவிட மொழியே. அதை அப்படியே ஃபாலோ பண்ண நபர் ஈவே ராமசாமி கிடையாது. அவர் முழுக்க முழுக்க தமிழ் மொழி அழியும் தான் நினைச்சார். இப்போ திராவிட ஆய்வாளர்களும் சரி, இந்த கம்யூனிஸ்ட் ஆய்வாளர்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் வந்து தமிழ் பேசுகிறவங்க மொழியை தவிர தென்னகத்து மற்ற மொழிகள் பேசுகிறவங்க ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அவங்க இவருக்கு தமிழ் ரொம்ப பிடிச்சா கூட அதை மட்டும் நம்ம முதன்மைப்படுத்த முடியாது. நான் ஏற்றுக்கிறேன் தமிழன்னு சொல்லிட்டு நான் மற்றவன் சுற்றி இருக்கிற ஏற்றுக்க மாட்டான். அதுக்காகவும் அவர் திராவிடம் என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி
எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அந்த தென்னகத்தையே ஒருங்கிணைக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தார். நான் என்ன கேட்குறேன்னா, அவர் அரசியல்வாதி இல்லை, சித்தாந்தம் தானே பேச போகிறேன், உனக்கு இதை பற்றி கவலை இல்லை, பேசிட்டு போக வேண்டியதானே. திராவிடன்ற தேவை உங்களுக்கு வந்ததுக்கு காரணமே வேறு எவனையும் ஏற்றுக்கலை, நீங்கள் எதுவும் இழிச்சாவன் இருக்கான்னு அவர் நினச்சிக்கிட்டாரு, அதனால் ஊரை ஏமாற்ற முடிஞ்சிச்சு. ஆனால் கூடுதலாக அந்த மொழியே அழியுதுன்னு எப்படி இருக்கும்? நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ஒரு மொழி சம்மந்தப்பட்ட கொள்கைகளில் இவருக்கு உண்மையிலேயே ஒரு புத்தின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏது அவர் அடிக்கணும்னு சொல்லுவாங்க, சவுத் ஈஸ்ட் ஏசியாவோட சாக்ரட்டிஸ் சொல்லுவாங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இந்தியாவே வராது, அது ரெண்டாவது கதை. இந்த கேவலமான டைட்டில் கொடுத்தது கருணாநிதி, அதை வாங்கி கொடுத்தவங்க வீரமணி. இந்த ரெண்டு விடுங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு மொழி எப்படி வளமைப்படுது, ஒரு மொழி எப்படி அந்த மக்களுக்கு உதவுது அப்படின்னா, அந்த மொழி வளத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க நினச்சிங்கன்னா நீ என்ன சொல்லிக்கணும், டே உன் தாய்மொழியில் சயின்ஸை படி, உன் தாய்மொழியில் நீ ரிசர்ச் பண்ணு, உன் தாய்மொழியில் என்ன பிரச்சனையோ அதுக்கான தீர்வுகளை தேடு. அப்படி இருந்தால் அந்த மொழி வளம் கூடும். இப்படி தான் ஜெர்மனி வளர்ந்துச்சு, இப்படி தான் இங்கிலீஷ் வளருது, இப்படி தான் ஃப்ரெஞ்சு வளர்ந்துச்சு, இப்படி தான் சீனா வளர்ந்தான், இப்படி தான் தாய்வான் வளர்ந்தான், இப்படி தான் ஜப்பான் வளர்ந்தான். எனவே அவனுக்கு ஒரு பிரச்சனை சென்னைக்குள்ளே இருக்குது, ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் சரியான நமக்கு ஒரு மேப் இல்லை, அதை தீர்வு காணும்னு வச்சுக்கோவேன். அவன் எப்படி தீர்வு காணும், அவனோட சொந்த மொழியில் ஆய்வு பண்ண விட்டுருக்கணும். இந்த ஆய்வுகளை அனுமதிச்சு வச்சுக்கவே அறிவியல் பிறக்க ஆரம்பிக்கும். அறிவியல் பிறக்குதுன்னா, ஒரு மொழி அறிவியல் அங்கீகாரத்தோடு நகருதுன்னா அது நீடிச்சு நிற்கும். எந்த மொழி அறிவியலோட இணைஞ்சு போகலையோ அது அழிஞ்சு போகும். இதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த ஆள் என்ன சொன்னார், ஆங்கிலம் படித்தா உனக்கு அறிவு வந்துருந்தார். எவ்வளோ முட்டாள்தனமான வாதம் நீங்கள் சொல்லுங்கள். 4வது விஷயத்துக்கு வரேன். மொழிக் கொள்கைகளை எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வாதத்தை வைக்கிறாரு. தமிழ் மொழியை அழிஞ்சிருங்க, ஆங்கிலத்தை பிடிச்சிக்கோங்க. ஏன்? அதுதான் உனக்கு அறிவு தரும். இங்கே எவ்வளோ அறிவாளி இல்லை. இந்த பேச்சு பேசலாமா? இவருக்கு எந்த அடிப்படையில் சாக்ரட்டிஸ் கொடுக்குறீன்னு தெரில. ஏன்னா அதுக்கு நான் வரேன். இந்த கூமுட்டை இருக்கேன் பாருங்க, தீக்கா, இதை சொல்கிறேன். சாக்ரட்டிஸ் எந்த இடத்துல மூட நம்பிக்கையை பற்றி பேசினார். அந்த ஆள் பேசுறது என்ன அப்படின்னா, மனித சமூகம் ஒரு கட்டமைப்புகளை எப்படியா இருக்கணும், எப்படி ஆட்சி முறைகள் இருக்கணும், எப்படி கல்வி முறைகள் இருக்கணும், அகாடமியாக எப்படி வரணும். அவர் சொன்னதுக்கப்புறம் அகாடமி இன்ன வரைக்கும் பயன்படுத்திடுவோம். எப்படி ஒரு தொழில் சார்ந்தவர்கள் எங்கே வந்து தங்களுடைய அனுபவத்தை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எப்படி ஆட்சி முறைகள் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களாக பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த ஆள் என்னத்தை ஆட்சி முறையை பற்றி பேசினாரு, இந்த ஆள் என்னத்தை கல்வி முறையை பற்றி பேசியிருக்காரு, ஏதாவது உருப்படி ஏதாவது பேசணும்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆள் அது மாதிரிலாம் பேசின ஆள் கிடையாது. இந்த ஆள் வெறுப்பை மட்டுமே பேசினார். இவர் பேர் சாக்ரட்டிஸ் சுற்றிடுறீங்க. சாக்ரட்டிஸ் இறந்து போகும்போது கடைசி அவருக்கு விஷவத்தை சாகும்போது கடைசியாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய குலசாமி, அந்த காலத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது, அவங்களுடைய குலசாமிக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, அதில் சேவல் பழு கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது, அதை எனக்காக கொடுத்துருன்னு சொல்லி இறந்து போவார். இது எது சாக்ரட்டிஸ் கடைசியான ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி பார்த்தா இந்த ஆள் சாக்ரட்டிஸ் சொல்லுவீங்களா? அந்த ஆள் உண்மையை சொல்கிறேன். சாக்ரட்டிஸ் வாழ்ந்த காலத்தில் ஒரு விஷயத்தை பெரிய அளவு சாதிச்சிருந்தாரு. என்னன்னா, ஒரு மனித கட்டமைப்பு இருக்குல்ல, சமுதாய கட்டமைப்பு, அது எப்படியா இருக்கணும், கல்வி எப்படி இருக்கணும்னு பெரிய அளவு யோசிச்சவர். ஆனால் இந்த ஆளுக்கு அப்படியான பார்வையே கிடையாது. ஆனால் இவங்களோட அடிமைத்தனம் எங்கே வெளிப்படுது தெரியுமா? யார் இவங்க பகுத்தறிவாதிகளே இல்லைன்னா அது கூட தெரியாமல் இவங்க எதை சொல்கிறாங்க, சாக்ரட்டிஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா ஐரோப்பிய நாடுகள்லாம் கொண்டாடுறாங்களே, அப்போ நம்ம கொண்டாடுறதுக்கு அவங்க ஒரு அடிமை புத்தி வருது இவங்களுக்கு. ஏன் நீ உன் பேரை வச்சுட்டு ஆவாதா, உன்னை இன்னொருத்தரோட பேர் தான் வேணுமா? சாக்ரட்டிஸ் சொன்னாலும் நீ உன்னுடைய தன்மையை உயர்த்தி பார்க்க முடியுமா? இவங்க அங்கேயே அடிமைத்தனம் தெரியுது அவங்க புத்தி. ஒரு தீக்கான்ற கும்பலே ஒரு ஈர வெங்காய கும்பல் தான். அதில் எந்த நீங்கள் தேடினாலும் ஒரு சரியான பகுப்பாயோடு இருக்கவே இருக்காது. நீங்கள் எடுத்து போட்டு ஒரு பகுத்தறிவோட பேச நினைச்சினானா அதை என்ன சொல்லணும்? ஈவே ராமசாமி அவரோட சிந்தனைகளே அதையும் நீ விமர்சனம் பண்ணுறானோ அது தப்பாக நாங்கள் மாற்றிக்கிட்டான்னு சொல்லணும். மாற்றவே மாட்டேன். அதை பைபிள் மாதிரி பிடிச்சி தெரியும். அப்போ என்ன அர்த்தம்? இவன் அதை விட பெரிய முட்டாள்னு அர்த்தம். கரெக்டா? கண்டிப்பாக. பின்னாடி செலவைக்கு கூட அதுக்கு செலவு வச்சு நீ கும்பிட்டு தெரிஞ்சானா இவன் அர்த்தம் இவன் எதை விட பெரிய முட்டாள்னு அர்த்தம். கரெக்டா? எனவே இது ஒரு முட்டாள்கள் நிறைஞ்ச ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இப்போ எதனால் கொண்டாடப்படுது அப்படின்னா, அவங்களுக்கு மதமாற்றுதல் தேவைன்னு ஒரு கும்பலுக்கு தேவைப்படுது, இன்னொரு கும்பல் ஜாதி ஒழிப்புன்ற பேரில் ஊரை ஏமாத்துறதுக்கு தேவைப்படுது. இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் இந்த ஈவே ராமசாமி என்ற ஈர வெங்காயம் தேவையை தவிர்த்து மற்ற எந்த இடத்துலையுமே நீங்கள் பேசிக்காக பிரிச்சிக்கல, மதம், மொழி, இனம், ஜாதின்னு இந்த எந்த வட்டத்திலையும் அவர் எதுவுமே சாதிக்க கிடையாது. அப்போ முடிவாக ஒரு கன்னடரான ஒரு பெரியார் அவர்கள் வந்து தமிழகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் எதுவுமே செய்யலை அப்படின்ற முடிவாக அவங்க முடிவு எடுத்துக்கலாமா? நீங்கள் அந்த தமிழ் மக்களை சொல்லுங்க. அந்த மொழியை அழிஞ்சு போகணும்னு நினச்சவன என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி மொழி அழிஞ்சு போகணும் கன்னடம் பேசுன்னு வச்சுக்கோங்க, கன்னட மக்களை ஏற்றுப்பாங்களா? கன்னடம் பேசுவோட ஏற்றுப்பாங்களா? தெலுங்கு மொழின்னு ஒன்று அழிஞ்சு போகணும் அப்படின்னு தெலுங்கு மக்கள்கிட்ட போய் சொன்னால் ஏற்றுப்பாங்களா? மலையாளம்னு ஒன்று அழியணும் அப்படின்னு சொன்னால் மலையாள மக்களை ஏற்றுப்பாங்களா? நீங்கள் இங்கேன்னு கிடையாது, ஃப்ரெஞ்சு பீப்புள்கிட்ட போய் நீங்கள் ஃப்ரெஞ்சு அழிஞ்சு போகணும்னு சொன்னால் ஏற்றுப்பானா? ஏற்றுக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது இங்கே என்ன ஏற்றுக்க வேண்டிய அவசியம்? ஒருத்தர் தலைவர்னு சொல்கிறீங்க, அது ஒரு சித்தாந்தத்தின் தலைவர்னு சொல்கிறீங்க, அந்த ஆள் இந்த மொழிக்கான சித்தாந்தத்தை உருவாக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த மொழியை அழிஞ்சு போன்னு சொல்லுவேன்.
மற்றவங்களாம் ஏற்றுக்கணும், நான் மட்டும் எதுக்கு ஏற்றுக்கணும்? நான் எவ்வளோ பேர் முட்டாளாமல் நீங்கள் சொல்லி என்னை திருப்பீங்க. எனவே ஈவே ராமசாமின்றது எனக்கு கேட்டால் பெரிய ஈர வெங்காயம். அது உரிச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. அது மதம், மொழி, இனம், ஜாதின்னு இல்லை, எந்த சாதனையும் அவர் பண்ணவும் கிடையாது. அதில் அவர் போதிய புரிதலும் கிடையாது. ஒருவேளை ஈவே ராமசாமி இருந்து இந்த குறையெல்லாம் நான் எடுத்து சொல்லி வச்சுக்கவேன், அந்த ஆளு கேட்டாலும் கேட்பானே ஒழிய இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஓசிசோருக்கு பிறந்தவங்க. இந்த வீரமணி இருக்கா பாருங்க, அவர் சொத்து இருக்கு பாருங்க, அந்த பொது சொத்தை வீரமணி மகனுக்கு போகாமல் இப்படி நிப்பாட சொல்லுங்க. அங்கே வந்து பகுத்தறிவு கடை சொல்லுங்க, இங்கிட்ட வந்து பேச வேணாம் சொல்லுங்க. ஆக கடைசியாக சொல்றது பெரியார் தான் இருக்கலே பெரிய ஈர வெங்காயம். நன்றி. நன்றி.